நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல்கள் எல்லையோர பகுதிகளில் இன்னும் சொல்ல போனால் நிறைய பகுதிகளில் தொடரவே இதை அசஸ் பண்ணுறதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவசர கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். யாருக்கான அழைப்பு இது பற்றிய மேலும் விவரங்களோடு டெல்லியிலிருந்து ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், ஓட்டு. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு இன்று மாலை ஒரு உடன்பாடு எட்டப்பட்டது. அது போர் நிறுத்த ஒப்பந்தம் என்று கூட சொல்ல முடியாது. இட்ஸ் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்றுதான் மத்திய அரசு தரப்பிலே சொல்கிறார்கள். இருப்பினும் அந்த சண்டை நிறுத்தத்தை மீறி தற்போது இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் பாகிஸ்தான் மீண்டும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. உதம்பூர், ஜம்மு, ஸ்ரீநகர், பார்மர், கட்ச், ஃபெரோஸ்பூர், அமிர்தசரஸ் உள்ளிட்ட பல இடங்களில் பாகிஸ்தான் மீண்டும் இந்த விதிகளை மீறி, ஒப்பந்தத்தை மீறி இந்த தாக்குதலை நடத்தியிருப்பது இந்திய தரப்பில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இருப்பினும் பாகிஸ்தானுடைய இந்த முயற்சிகளை இந்திய ராணுவம் மீண்டும் முறியடித்து வருகிறது. இதில் பாகிஸ்தான் நாங்கள் சமரசம் செய்ததாக, புரோக்கரேஜ் செய்ததாக அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்த நிலையில் பாகிஸ்தான் அமெரிக்காவையே கேலி கூத்தாக்கி இருக்கிறதா என்ற விமர்சனங்கள் எல்லாம் கூட தற்போது எழ துவங்கியிருக்கிறது. இந்த நிலையில் தான் இது குறித்து விவாதிப்பதற்காக பிரதமர் மோடி தற்போது அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இந்த அவசர கூட்டத்திலே பங்கேற்பார்கள் என தெரிகிறது. பாகிஸ்தானுக்கு வலுவான ஒரு பதிலடியை கொடுக்க வேண்டும். பாகிஸ்தான் எப்போதுமே ஏமாற்றுவதையே தன்னுடைய வாடிக்கையாக வைத்திருக்கிறது. எனவே அதனுடைய வார்த்தைகளை நாம் நம்பிவிடக் கூடாது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் ஒரு நம்பகத்தன்மையற்ற மனிதர். எனவே பாகிஸ்தானுக்கு இந்த முறை தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற விமர்சனங்கள் தற்போது கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. எனவே பாகிஸ்தானுக்கு எப்படி தக்க பதிலடி கொடுப்பது என்பது குறித்து இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. பாகிஸ்தான் அரசும் பாகிஸ்தான் ராணுவமும் ஒரே பேஜில் இல்லை அப்படிங்கிறத இதை வெளிப்படுத்துறதா பார்க்க முடியுமா? அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு என்ன உணர்த்துகின்றன ரமேஷ்? இது பல விதமா நிஜமா பார்க்க முடியும். அதாவது ஒரு புறம் பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் தான் நாங்க சண்டை நிறுத்தத்திற்கு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு புறம் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக தெரிவிக்கிறாரு. முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவர்கள் பாகிஸ்தான் அமைதியை விரும்பும் தேசம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கின்ற போது இப்படி இந்த தாக்குதலை நடத்தி இருப்பது என்பது பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் இடையே ஒரு முரண்பாடு இருப்பதாக நாம் நிச்சயமாக பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் ஒரு புறம் இங்கே ஒப்புக்கொள்வது போல ஒப்புக்கொண்டு விட்டு ராணுவத்தை பாகிஸ்தான் அரசே பின்னால் இருந்து தூண்டிவிட்டு இது போன்ற தாக்குதலை நடத்துகிறதா என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது. எனவே இனி பாகிஸ்தான் எந்த தாக்குதலில் ஈடுபடாது என இந்தியா அஜாக்கிரதையாக இருக்கின்ற இந்த சூழலை பயன்படுத்தி ஒரு வலுவான தாக்குதலை நடத்த பாகிஸ்தான் திட்டமிட்டு இருந்ததா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய அனைத்து ட்ரோன்களும் ஏவுகணைகளும் இந்தியாவால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. பாகிஸ்தானால் வெற்றி கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கும் போது பின்வாங்குவது போல பின்வாங்கிவிட்டு திடீரென ஒரு தாக்குதல் நடத்தினால் அதனை இந்தியா எதிர்பார்க்காது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு வலுவான சேதத்தை ஏற்படுத்தலாம் என்று கணக்கிட்டு பாகிஸ்தான் இது போன்ற ஒரு பின்வாங்குவது போல வாங்கிவிட்டு தற்போது தாக்குதல் நடத்துகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. எது எப்படி இருந்தாலும் இது இந்திய தரப்புக்கு ஒரு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இதனை இந்தியா எப்படி எதிர்கொள்ள போகிறது, பாகிஸ்தானுக்கு அடுத்த தக்க பதிலடி கொடுக்க போகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் அவர்கள் எல்லை பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்துவதற்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. முன்பை போலவே இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வரக்கூடிய தாக்குதல்களை சிறப்பாகவே முறியடித்து வருகிறது. இந்தியா சட்டங்களையும் வார்த்தைகளையும் கடைபிடிக்கக்கூடிய சக்தியாகவும், பாகிஸ்தான் சொன்னதையும் செய்யாமல் வார்த்தைகளை மீறக்கூடிய சக்தியாக இது எதிரொலிக்கிறது. அஃப்கோர்ஸ் இதை அடுத்த கட்டம் நம்ம எப்படி எடுத்து போகணும் அப்படிங்கிற ஆலோசனைகளை பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட அதிகாரிகளோடு நடத்துறதுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்.